உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்சி மணப்பாறை அருகே பள்ளத்தில் பாய்ந்த ஆம்னி பேருந்து மின்கம்பத்தில் மோதி தீப்பிடித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் காதர் மொய்தீன் வழங்கிட கேட்கலாம். காதர் மொய்தீன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? அதில் பயணித்த பயணிகளின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? வணக்கம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நோக்கி சுமார் 40 பயணிகளுடன் நேற்று இரவு தனியார் சொகுசு பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்தானது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த யாகபுரம் பகுதியில் இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. அந்த பகுதியில் சாலை மேம்பால பணிகள் நடந்து வருவதால் சர்வீஸ் சாலையில் அந்த பேருந்து சென்று திரும்ப வேண்டும். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து அருகில் உள்ள பள்ளத்தில் இறங்கி சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மின்கம்பத்தில் மோதி வாகனம் விபத்துக்குள்ளான பொழுது திடீரென பேருந்தில் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள், ஓட்டுநர் உள்ளிட்டோர் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வருவதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அந்த பேருந்தில் இருந்தவர்களை உடனடியாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்தவர்கள் இது பற்றி தோரங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் தோரங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் உள்ளே இருந்தவர்களை போலீசார், அக்கம் பக்கத்தினர் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் குழுவினர் மீட்டு உடனடியாக மணப்பாறை மற்றும் தோரங்குறிச்சியில் உள்ள அரசு தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுமார் 12 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அந்த தீயை அணைப்பதற்கு தோரங்குறிச்சி தீயணைப்பு துறையினர் கடுமையாக சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் பேருந்து முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இந்த சூழலில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிலர் லேசான காயத்துடன் வீடு திரும்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக தூரங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சற்று நேரத்திற்கு முன்னர் மீண்டும் ஒரு காரானது அந்த இடத்தில் விபத்துக்குள்ளானது. இருப்பினும் யாரும் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதே இடத்தில் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மேம்பால பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி காதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.